வெல்கம் வீபஸ். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் முழுக்க முழுக்க விழிப்புணர்வுக்காக மட்டும்தான். வீடியோவை முழுமையாக பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். அது மார்ச் மாதம் 16ஆம் தேதி 2026 பெங்களூருவில் இருக்கக்கூடிய மோகநல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் 38 வயது நிரம்பிய அர்ஜுன் அப்படின்றவர் வளர்ந்துட்டு வராரு. அவருடைய தொழில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் அதிபர் அளவுக்கு வந்து வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நபர். என்னதான் அவருக்கு அளவுக்கு அதிகமான பணம் வந்தாலும் கூட மிகப்பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா 38 வயசாகி நம்மளுக்கு திருமணம் நடக்கலையே அப்படின்ற மாதிரி ஏதாவது வரன் அமைஞ்சா நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம். ஆகையால பல்வேறு நிறைய புரோக்கர்கள் கோயில் குளம் இது மாதிரிலாம் வந்து சுத்திட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த மோகநல்லி என்று சொல்லக்கூடிய பகுதியிலிருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய வேற இன்னொரு பகுதியில் இதே மாதிரி சுமார் 32 வயது நிரம்பிய ஜீவா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அவங்களும் வரன் தேடுறாங்க அப்படின்ற விஷயம் புரோக்கர் மூலியமா தெரிய வருது. இப்போ இவங்க 2 பேருடைய பயோடேட்டா கொடுத்து பார்க்கும்போது ஓகே 2 பேருக்கு வந்து பிடிக்குது. அர்ஜுன் வந்து ஜீவாவுக்கு பிடிக்குது, ஜீவா வந்து அர்ஜுனுக்கு பிடிக்குது. இது மாதிரி இருக்கும்போது அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எடுத்து சொல்றாங்க. இப்போ அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா கல்யாண தேதி ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த நாள் தான் மார்ச் மாதம் 16ஆம் தேதி. இப்போ ஜோசியர் ஏற்கனவே அர்ஜுன் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து காலம் கடந்து திருமணம் ஆகிறதால இந்த ஃபர்ஸ்ட் நைட் இது மாதிரியான விஷயம்லாம் நாங்கள் சொல்ற டைம்ல தான் வந்து நீங்க ஈடுபடணும் அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லியிருக்கிறாங்க. கல்யாணம் ஆகி ஒரு 2-3 நாள் இவங்க வந்து ஸோ அந்த ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்காமையே போகுது. இவருக்கு 38 வயசு ஆயிடுச்சு இல்லையா, ஒரு வெறி வேற ஒன்று. ஆனா ஒரு ஒரு பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உணவுப் பொருள் மாதிரி அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அப்போ யாருக்குமே தெரியாது. இப்போ அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி 18ஆம் தேதி இரவு என்ன பண்றாங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அழைச்சிட்டு போறாங்க. எல்லாம் படத்தில் காட்டுற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து ஜென்னு போயிடுவாங்க, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லேடி போவாங்க. போயிட்ட பிறகு இப்போ 2 பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தெரியல. உடனே வந்து பார்த்தோம் அப்படின்னா அர்ஜுன் அவருடைய அறையிலிருந்து வெளியே வராரு. வெளியே வந்துட்டு அவங்களுடைய சொந்தக்காரர்கிட்ட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குசு குசுன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசிட்டு திரும்ப வந்து நேராக உள்ள போறாரு. உள்ள போயிட்டு கதவை சாத்துறாரு. கதவை சாத்திட்டு என்ன பண்றாரு, லைட் ஆஃப் பண்றாங்க. அப்போ திடீர்னு அந்த மணப்பெண்ணுடைய சத்தம் கத்துறதை கேட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வந்து பெண்ணுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க, இன்னொரு பகுதியில் வந்து அர்ஜுனுடைய அப்பா அம்மா இருக்கிறாங்க. இப்ப பெண்ணுடைய அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா என்னடா நம்ம மக சடனா கத்துறாளு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுட்டு உடனடியா நேரா வந்து கதவை தட்டலான்னு வராங்க. பட் ஆனா உள்ள அவங்க எந்த குளத்தில் இருக்கிறாங்களோ என்னவோ நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது உள்ள தன்னுடைய மகளை அந்த நபர் சித்திரவதை பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் யோசித்த பிறகு திரும்ப என்ன பண்றான் அப்படின்னா அர்ஜுன் அமைதியா வந்து வெளியே வரான். வெளியே வந்துட்டு அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட போயிட்டு தீவிரமா ஏதோ ஒன்றத்தை பத்தி பேசுறான். பேசிட்டு திரும்பவும் உள்ள போறான். உள்ள போயிட்டு லைட்டு போட்டு திரும்ப ஆஃப் பண்றான். ஆஃப் பண்ணிட்டு திரும்ப தன்னுடைய மனைவி அவன் சித்திரவதை பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த மணமகள் அந்த பெண் ஜீவா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பயங்கரமா சத்தம் போட்டு கத்தி அப்படியே அவங்க அந்த சத்தம் போட்டதுமே ஜீவாவுடைய பெற்றோருக்கு தெரிஞ்சிடுச்சு தன்னுடைய மகளை இவன் என்னவோ பண்ணிட்டு இருக்கிறான். கணவன் அப்படின்ற ஒரு பெயர்ல திருமணம் செஞ்சுட்டு தன்னுடைய மகளை இவன் வேற என்னவோ செய்யறான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. என்ன கோலத்தெல்லாம் இருக்கட்டும் அவங்க கட்டாயம் தன்னுடைய மகனுடைய நிலைமை நம்ம போயிட்டு கேட்டு ஆகணும் அப்படின்ற மாதிரி நேராக போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் நைட் அறையை வந்து திறந்து உள்ள என்ட்ராகிறாங்க. என்ட்ரான பிறகுதான் ஒரு விஷயம் தெரிய வருது. அங்க இருக்குது அதாவது அந்த ஃபர்ஸ்ட் நைட் அறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீவாவும் மனித உருவில் இருக்கக்கூடிய அர்ஜுன் அப்படின்ற ஒரு மனித மிருகமும் இருக்குது அப்படின்றது அப்பதான் தெரிய வருது. ஏன் அவங்க அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா ஜீவாவினுடைய இந்த நெற்றி பகுதி, கன்னம் பகுதி, அவங்களுடைய அந்தரங்க உறுப்புகள் மற்றும் பிறப்புறுப்பு இது மாதிரியான பல்வேறு இடங்களில் ஒரு நாய் எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா கச்சி வைக்குமோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவன் பயங்கரமா கடிச்சு கடிச்சு வச்சிருக்கிறான். அது மாதிரி அவன் கடிச்சதுல அவனுடைய பல்லு உள்ள இறங்கி ரத்தமே வெளிவந்திருக்கு அப்படின்னா அவன் எந்த அளவு முரட்டுத்தனமா இருப்பான் பாருங்க. இதை பார்த்ததுமே ஜீவா அவனுடைய பெற்றோருக்கு என்னடா தான் மகளை எடுத்துருந்து ஒரு மிருகங்கிட்ட நம்ம திருமணம் செஞ்சு கொடுத்துட்டும் போல அப்படின்ற மாதிரி உடனடியாக 108 ஆம்புலன்ஸுக்கு கால் பண்றாங்க. 108 ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி தன்னுடைய மகளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது கூட அவங்களால சொல்ல முடியல. ஏன்னா அந்த அளவு இவன் அருவெருப்பான விஷயம் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறான். ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா 108 ஆம்புலன்ஸ்ல என்னுடைய மகளுக்கு அடிபட்டுச்சு, ஆகையால நீங்க உடனடியாக கிளம்பி வாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லி இப்போ 108 ஆம்புலன்ஸும் வருது. ஜீவாவை தூக்கி 108 ஆம்புலன்ஸ்ல போட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய டாக்டர் கேட்கும்போது இது மாதிரி என்னுடைய மகளுக்கு அதாவது மார்ச் மாதம் 16ஆம் தேதி திருமணம் நடந்தது. 18ஆம் தேதி தான் இந்த ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்ற ஒரு விஷயம்
நடந்தது. இதில் அவங்களுடைய கணவனான அர்ஜுன் இது மாதிரிலாம் செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னதுமே உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய டாக்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை பொறுத்த வரைக்கும் ஒரு கொலை கேஸ் மாதிரி தான். ஏன் அப்படின்னா, அவன் என்னதான் தொட்டு தாலி கட்டிய கணவனா இருந்தாலும் தன்னுடைய மனைவியினுடைய விருப்பம் இல்லாமல் ஃபர்ஸ்ட் அவங்கள தொடக்கூடாது. ஒன்று அப்படி தொட்டாலும் நாய் மாதிரி அங்கங்கே வந்து கடிச்சு வைக்கக்கூடாது. ஏதோ ஒரு மிருகம் மாதிரி அங்கங்கே வந்து கடிச்சு வைக்கக்கூடாது. இப்போ இவனுக்கு இதனால என்ன தண்டனை அப்படின்னா, ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய நபரை கொலை செய்வதற்கு என்ன தண்டனை கொடுப்பாங்களோ அந்த தண்டனை இவனுக்கு கொடுப்பாங்க. அதாவது கொலை குற்றம் பண்ணதுக்கு ஈக்குவலான, என்னை வந்து கொலை பண்ண அவன் தூண்டுதலா இருந்தான், அல்லது என்னை வந்து கொலை பண்ண அவன் ட்ரை பண்ணான் அப்படின்ற மாதிரி ஒரு சில கேஸ் வரும் இல்லையா? அப்படின்னா ஜீவாவை அர்ஜுன் வந்து கொலை பண்ணதுக்கு அதாவது கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, மருத்துவர் என்ன பண்றாங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நீங்க உடனடியாக கிளம்பி வாங்க. அந்த பெண் வந்து மருத்துவமனையில் தான் இருக்கிறாங்க, அவங்களுடைய நினைவு இன்னும் திரும்பவே இல்லை. கிட்டத்தட்ட இவங்க ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேல வந்து உள்ள பாத்தீங்கன்னா பயங்கரமான சித்திரவதையை அனுபவிச்சிருக்கிறாங்க. பிறகுதான் வேற வழியே இல்லாம இவங்க பயங்கரமா சத்தம் போட்டு கத்துனதுல தான் ஃபர்ஸ்ட் டைம் கத்தும்போது ஜீவாவுடைய பெற்றோர் உள்ள என்ட்ரா இருந்தாங்க அப்படின்னா ஒரு சில காயங்கள் அவங்களுக்கு வராம இருந்திருக்கும். ஆனா அவங்க கேர்லெஸ்ஸா இருந்ததுனால தான் அந்த மனித மிருகம் ஒவ்வொரு முறையும் உள்ள, அதாவது வெளியே உள்ள அது மாதிரி வந்து வந்து அந்த ஜீவாவை அப்படியே பயங்கரமா சித்திரவதை பண்ணியிருக்கிறான். அதோடு மட்டும் இல்லாம ஜீவா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 நாட்களுக்கு பிறகுதான் அவங்களுக்கு அந்த ஒரு இப்படி சொல்றாங்க மயக்கமே தெளிஞ்சிருக்குது. அந்த அளவுக்கு அந்த பெண்மணியை அவன் சித்திரவதை பண்ணியிருக்கிறான். மயக்கம் தெரிஞ்ச பிறகு அந்த பெண்மணி வாக்குமூலம் கொடுக்குறான். உள்ள என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அதை நீங்க கேட்டீங்க அப்படின்னா கட்டாயம் ஷாக் ஆயிடுவீங்க. என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல நான் உள்ள போனதுமே ஒரு கேம் மாதிரி ஒன்று வச்சான். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உன்னுடைய கை கால் இது எல்லாமே கட்டிடணும் அப்படின்ற மாதிரி என்னுடைய கை கால்களை ரெண்டுத்தையும் கட்டினான். பிறகு என்னுடைய வாயில துணியை எடுத்து நுந்தி விட்டான். நுந்தி விட்ட பிறகு என்னுடைய முதல் வந்து பாத்தீங்கன்னா நெற்றி பகுதியில முத்தந்தரா அப்படின்ற மாதிரி நெற்றி பகுதியை கடிச்சான். அதே மாதிரி இந்த கன்னம் மற்றும் மர்ம உறுப்பு, பிறப்புறுப்பு இதெல்லாம் ஒன்னா கடிக்க என்னால் வலி தாங்கவே முடியல. அதே மாதிரி என்னால் சத்தம் போட்டு கூப்பிடவும் முடியல. ஒரு கட்டத்துல என்னையும் மீறி கத்தணும் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணும்போது தான் என்னுடைய வாயில் அடைக்கப்பட்டிருந்த அந்த துணி வெளியே வந்து விழுந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் கட்டும்போது அலாட் ஆயிட்டான், அதாவது அந்த துணி வெளியே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி உடனடியே எடுத்து என்னுடைய வாயில் அந்த துணியை நுழைச்சிட்டான். அதனால என்னால் திரும்ப கத்தவே முடியல. அதற்கு பிறகுதான் என்னுடைய பிறப்புறுப்புல அவன் அதாவது கடிக்க ஆரம்பிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுக்குறாங்க. இதை கேட்டதுமே ஜீவாவுடைய பெற்றோர்கள், இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட ஜீவாவுக்கு 32 வயசு சரிங்களா, இவ்வளோ நாள் நம்ம பொறுமையா இருந்தோம், போயும் ஒரு பெரிய பணக்காரன் அப்படின்ற இவனுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சது தப்பா போச்சு. நாம தேவையில்லாம ஒரு மனித மிருக கிட்ட கொண்டு வந்து தன்னுடைய மகளை விட்டுட்டுமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. இப்போ அவங்க நினைவு தெரிஞ்ச பிறகு டாக்டர் மற்றும் போலீஸ் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு மனதளவில் வந்து பாத்தீங்கன்னா திடப்படுத்த ஒரு சில தகவல்கள் எல்லாம் சொல்றாங்க. அவங்க என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பெண்ணா இருந்தாலும் உங்களுடைய பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தொட்டு தாலி கட்டிய கணவனா இருந்தா கூட உங்களுடைய அனுமதி இல்லாம அவங்கள தொட விடவே கூடாது. ஆனா நீங்க அதை வந்து தொட விட்டுருக்கிறீங்க. எப்போ உங்களுடைய கை கால்கள் கட்டப்பாறேன் அப்படின்னு அவன் சொன்னானோ அப்பயே நீங்க அலாட் ஆயிருக்கணும். உடனடியா நீங்க அந்த அறையை விட்டு வெளியே வந்திருக்கணும். ஆனா நீங்க அது கேர்லெஸ்ஸா நினைச்சு அவன் ஏதோ பண்ண போறான் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சு இவ்வளோ காயத்தோடு நீங்க இங்க மயக்க நிலையில் இருந்திருக்கிறீங்க. சரி, ஓகே, நடந்துடுச்சு. அவனோட திரும்ப போயிட்டு நீங்க வாழ தயாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதற்கு ஜீவா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அவன் ஒவ்வொரு நாள் இரவும் என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் கடிச்ச சாப்பிட்டுருவான். அவனா கூட போயிட்டு நான் எப்படி திரும்ப நான் குடும்பம் நடத்துறது, தயவு செய்து அவனை என்கிட்ட இருந்து விலக்கி வச்சிருங்க, எனக்கு அவன் வேண்டவே வேண்டாம், என்னால் அவனும் கூட வாழவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப போலீஸ் அந்த அர்ஜுனை கைது பண்ணி அவங்ககிட்ட விசாரணை மேற்கொள்ளும் போது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு 38 வயசு ஆன பிறகுதான் வந்து திருமணமே நடந்தது. இதற்கு முன்பு இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரமே எனக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. அதனாலதான் நான் அந்த ஒரு ஏக்கத்திலையும் ஒரு வேகத்திலையும் இது மாதிரி நான் தவறு செஞ்சுட்டேன், தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க. இருந்தாலும் என்னுடைய மனைவியை நான் இதற்கு பிறகு நல்லா கொண்டு போய் வச்சு நான் குடும்பம் நடத்துறேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் அதுக்கு ஜீவா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதற்கு எந்த விதமான உத்தரவாதம் அவன் தரவே மாட்டான். அதே மாதிரி ஒரு முறை அவன் இது மாதிரி பண்றான் அப்படின்னா திரும்ப அவன் பண்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஆகையால அவனோடு நான் குடும்பம் நடத்தவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட எடுத்து சொல்ல, இதை கேட்ட போலீஸ் எவ்வளவோ ஜீவாவுக்கு அட்வைஸ்
இது எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனால் ஜீவா இதை ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை. அதற்கு ஆப்போசிட்டாக ஜீவாவுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போலீஸ்கிட்ட ஒரு புகார் கொடுக்குறாங்க. என்ன புகார்னா, என்னுடைய மகளை கொலை செய்ய காரணமாக இருந்த அல்லது என்னுடைய மகளை வந்து பார்த்தீங்கன்னா கொலை செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருந்த ஒரு நபருடைய என்னுடைய மகளை நான் வாழ விட மாட்டேன், திரும்ப நான் தரமாட்டேன், என்னுடைய மகளை அவன் வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறான், ஆகையால அவன் மீது இந்த கொலை முயற்சி வழக்கின் கீழ் அவனை நீங்கள் கைது செய்து சிறையில் அடைச்சே தீரணும் அப்படின்ற மாதிரி ஒரு புகார் ஒன்று ஜீவாவினுடைய அம்மா போயிட்டு கொடுத்துருக்குறாங்க. அதன் அடிப்படையில் போலீஸ் அர்ஜுன் வந்து ஒரு சுமூகமாக பேச்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினச்ச போலீஸ் அது ஆபர மாதிரியே இல்லை. ஸோ ஜீவாவினுடைய அம்மா கொடுத்த அந்த கம்ப்ளைண்டின் மூலமாக அந்த அர்ஜுன் வந்து கைது பண்ணி எடுத்துன்னு போயிட்டு சிறையில் அடைக்கிறாங்க. அவன் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறான், ஆனால் ஜீவாவும் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, ஜீவாவினுடைய அம்மாவும் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஸோ இப்போது ஜீவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய கணவனே தேவையில்லை அப்படின்ற மாதிரி திரும்ப தன்னுடைய அம்மா வீட்டுக்கே வந்துடுறாங்க. அர்ஜுன் கரெக்டாக வந்து ஒரு 15லேருந்து 20 நாள் உள்ள ஜெயிலில் இருந்துட்டு நான் இதற்கு பிறகு இந்த தவறு செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி தன்னுடைய மனைவி மற்றும் அவங்களுடைய மாமியார் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அவங்கள வந்து கேஸ் வாபஸ் வாங்க சொல்லி அவன் வெளியே வந்திருக்கிறான். சரிங்களா? ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும், இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் தவறு யார் மேலே இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியுது, அர்ஜுன் மேலே தான் இருக்குது. அதே மாதிரி இதில் ஏமாந்து போனவங்க உஷாரில்லாத நபர் யார் அப்படின்னா அது ஜீவா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிய வருது. நிறைய கிரைம் ஸ்டோரியில் பார்ப்போம், பொண்ணுங்க ரொம்ப உஷாராக இருக்கும், ஆம்பளைங்க ஏமாந்து போயிடுவாங்க. ஆனால் இதில் ஸோ பொண்ணு வந்து ரொம்ப ஏமாந்து போயிருக்கிறாங்க. அதாவது ஜீவா வந்து ரொம்ப ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. எப்போ தன்னுடைய கணவன் தாங்கிட்ட இது மாதிரி பண்ணணும் அது மாதிரி பண்ணணும்னு சொல்லி சொன்னானோ அப்போவே வந்து இவங்க உஷாராக இருக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் தன்னுடைய கை கால்கள், நான் முன்னாடி சொன்ன மாதிரி கை கால்கள் கட்டும்போது திரும்ப வந்து உஷாராக இருந்திருக்கணும். வாயில் துணியை வைக்கும்போது அப்பயும் அவங்க உஷாராக இருந்திருக்கணும். அவங்க உஷாராகவே இல்லாதனால்தான் தன்னுடைய பிறப்புறுப்பிலே ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு நாய் கடிக்கிற மாதிரி தன்னுடைய கணவன் கடிக்கிற அளவுக்கு அவங்க விட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமூகத்தில் நடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சத்தியமாக கட்டாயம் நடக்குது. அது மாதிரி ஒரு நடந்த உண்மை சம்பவம் தான் இது. ஆனால் பல பேர் நினைக்கிறீங்க இதெல்லாம் கட்டுக்காது அப்படின்னு சொல்லி. நாம் நினைக்கிற மாதிரி கிடையாது. படத்தில் நடக்கக்கூடிய சம்பவத்தை விட அதோட மிஞ்சிற அளவுக்கெல்லாம் வந்து கிரைம் ஸ்டோரி இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நான் லைவாகவும் ஒரு சில விஷயங்கள் நான் பார்த்துருக்கிறேன். சரிங்களா? அதாவது அண்ணன் மற்றும் தம்பி, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் வந்து ஏற்கனவே இறந்துட்டு இருப்பார், தம்பி மட்டும்தான் இருப்பார். அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பொண்ணு இருப்பாங்க. அந்த பெண்ணுக்கு வந்து திருமணம் செய்யும் போது தம்பி என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு ஏதாவது போயிட்டு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு ஹெல்ப் பண்ணுவார். அப்போ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சாப்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருளெல்லாம் குறையுது, ஆகையால் நீங்கள் போயிட்டு அந்த பொருள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கடைக்கு போவார். போயிட்டு அந்த பொருளை வாங்கிட்டு ரிட்டர்ன் வர வழியிலேயே ஆக்சிடென்ட் ஆகி இறந்தெல்லாம் போயிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படத்தில் நடக்கக்கூடிய அந்த ட்விஸ்ட்டை விட லைவ் ட்விஸ்ட் நிறைய நடந்திருக்குது. அது மாதிரி நடந்த ஒரு கதை தான் இது. இது வந்து 100% நடந்த உண்மை ஸ்டோரி. இப்போது இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்றது, அதாவது இந்த கன்க்ளூஷன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பெண்கள் பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேமாதிரி ஆண்கள் பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இருந்தாலும் பெண்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா ஆண்கள் பேசிக்காகவே ஒரு மிருகதனம் கொண்டவங்க, ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது. என்னதான் அவங்க மிருகதனமாக கொண்டவங்கள இருந்தாலும் தாய் அப்படின்ற ஒரு ஸ்தானத்துக்கு வரும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக அப்படி எப்படி சொல்ல மெழுகு மாதிரி உருகிடுவாங்க. ஸோ பெண்கள் பேசிக்காகவே வந்து ஒரு மென்மையானவங்க அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதே மாதிரி ஜீவாவும் தன்னுடைய கணவன் தானே அப்படின்ற மாதிரி அவங்க கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா தொட்டு தாலி கட்டிய கணவனே இருந்தாலும் பெண்ணினுடைய அனுமதி இல்லாமல் அவங்கள தொடக்கூடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து மாநிலத்துக்கு வேரி ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு லாஸ்ட் வீக்கு கூட உத்தரகாண்ட் நினைக்கிறேன், அங்கே ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தார். என்ன அப்படின்னா பெண்களுடைய அந்தரங்க உறுப்பு பகுதிகள் வந்து தெரியாமல் கையோ காலோ பட்டுட்டா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குற்றமாக ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சில தீர்ப்பெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு நல்லது எந்த அளவுக்கு கட்டுது அப்படின்னு சொல்லி எனக்கு சரிவர தெரிய வரல. இருந்தாலும் பெண்கள் பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்கள் பாதுகாப்பும் முக்கியம் தான், இருந்தாலும் பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அது தொட்டு தாலி கட்டிய கணவனாக இருந்தாலும் கூட அவங்க கிட்ட கூட நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத சொல்லி இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.